எங்கே ஏன் ஜோடி நான் போறேன் தேடி கூக்கு எங்கே ஓன் ஜோடி ஏமா முகம் வாடி இங்க உட்கார்ந்திருக்க. ஏண்டா வயித்தறிச்சல கலப்புற? திடீர்னு உங்க அண்ணனுக்கு என்னாச்சு? ஒண்ணுமே புரியலையே. எவ்வளவு ஆசையா இருந்த மனுஷன் என்ன கண்டாலே ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. இவ்வளவுதானா? காதலிச்சா மட்டும் போதாதுமா, அதோட நுணுக்கங்களை எல்லாம் அலசி ஆராயணும். அண்ணன் விலகி போனா அது ஊடல், நீ நெருங்கி போனா அது கூடல். நெருங்கு மாமா. ஊடல்லாம் தீந்து போச்சா? மாமா நான் வலிய வலிய வர, நீ ஏன் விரட்டி அடிக்கிற? சொல்லு மாமா. என்ன உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? இது மாதிரி நான் வச்சுக்காதாமா. என் விரதம் உன் மனசை மாத்தி என்ன தேடி வர செய்யுங்கிறத எனக்கு நல்லா தெரியும். மனசு மாறி போச்சுங்கிறது உண்மை. ஆனா நான் உன்னை பார்க்க வரல. உனக்கு என்னாச்சு மாமா? விளையாட்டுக்காக என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னா இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? உன்னை விட்டு நான் ஒதுங்கி இருக்கேன். என்னை விட்டு நீ விலகி போயிடுறதா உனக்கு நல்லது. மாமா நீ மனசறிஞ்சுதான் இந்த வார்த்தையை சொல்றியா? அப்படித்தான் வச்சுக்கீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு போ. சத்தியம் பண்ணல மாமா, எனக்கு நல்லா தெரியும் அது உன்னால முடியாது. அது காத்துல தானே அணைஞ்சு போச்சு. காரணம் எதுவா இருந்தாலும் அணைஞ்சது அணைஞ்சதுதான். அம்மா சாமி மாமா இப்படி விஷத்தை குடிச்சிட்டாளே. ஐயோ 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 அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேனே பெருசு, நான் தப்பு பண்ணிட்டேனே. தப்பு பண்ணி கவலைப்படாத. ஐயா விஷயம் முடிஞ்சு போச்சு. பயப்படும்படியே ஒண்ணும் இல்ல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் வர்றேன். அம்மா, என் தாயி இப்படி ஒரு காரியத்தை பண்ண, உங்க அப்பனை அனாதையா விட்டுட்டு போக உனக்கு எப்படி தாயி மனசு வந்துச்சு? இல்லாத என்ன அந்த குறையே தெரியாம உயிருக்கு உயிரா வளர்த்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் மாமனை விருப்பத்தை பிடிக்காம போயிடுச்சு. ஆனா மாமாவை மறந்துட்டு என்னால வாழ முடியாது. சாகிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலப்பா, வேற வழியே தெரியல. அம்மா, என் வம்சம் தழைக்க வந்த பொண்ணுமா நீ. உன்னை சந்தோஷமா வாழ வச்சு பாக்குறத விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லம்மா. நீ விரும்பினபடியே உன் கல்யாணம் நடக்கும்.
சத்தியமா நடக்கும். ஆ. ஆமா தாயி. ஆமா. கல்யாணி, கல்யாணி, என்ன நேரத்திலே புறப்பட்டீங்க? ஒன்னும் சொல்லவே இல்ல. எங்க போறேன்னு தானே கேக்குற? உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கத்தாண்டி. ஆத்தாளும் பையனுக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவு பண்ணாம விட மாட்டேன். ராசா ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கிறான். அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணா நல்லா இருக்கும். குறுக்கு ஏதாவது பேசாத, மரியாதை உள்ள போ. போடி உள்ள. வணக்கம் மாப்பிள்ள. உனக்கு மானம், ரோசம், சூடு, சுரணை ஏதாவது இருக்கா? நீ உப்பு போட்டு தானே திங்கிற? நல்லா கேளு மாப்பிள்ள. உனக்கு இல்லாத உரிமையா காலில் இருக்கிற செருப்பு எடுத்து உச்சந்தலையில அடி வாங்கிக்கிற. செய்யறதையும் செஞ்சுட்டு இன்னைக்கு இப்படி வந்து நிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லம்மா, நான் யார்கிட்ட வந்து நிக்கிறேன்? என் தங்கச்சி கிட்டயும் என் மாப்பிள்ள கிட்டயும் தானே கையேந்து நிக்கிறேன். புத்தி பேதலிச்சு போய் சொல்லிட்டேன். நான் பண்ண முட்டாத்தனத்துக்கு என் பொண்ணையே பலி கொடுக்க இருந்து. உன் இஷ்டத்துக்கு நேரத்துக்கு கொண்டு பேசுவ. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வேற இடமா பாத்துக்க. போ. பார்த்த மாதிரி பேசுனதுக்கு என் சூழ்நிலை தான் காரணம் மாப்பிள்ள. எதையும் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி செத்துட்டு இருக்கேன். என்னை எவ்வளவு வேண்டாலும் அவமானப்படுத்து. எதையும் மனசுல வச்சுக்காம என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துரு மாப்பிள்ள. சம்மதம்னு சொல்லு மாப்பிள்ள. சம்மதம்னு சொல்லு. சம்மதம்னு சொல்லு. அடச்சே, பைத்தியக்கார மாதிரி காலை புடிச்சிட்டு அழுகிறியே. உனக்கு இல்லாத உரிமையாடா? அது உன் பொண்ணு இல்லடா, என் மருமக. என்னைக்கு கல்யாண தேதி வச்சுக்கலாம்னு கம்பீரமா கேடுறா. அந்த கம்பீரம் தான் மச்சான் உனக்கு அழகு. மாப்பிள்ள, நீ ரொம்ப பெரிய மனுஷன் மாப்பிள்ள. ரொம்ப பெரிய மனுஷன் மாப்பிள்ள, நான் எல்லாத்தையும் கேட்டேன். கடவுள் மேல பாரத்தை போட்டு ஆக வேண்டியதை கவனிங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்ன மாமா அது? நீங்க தைரியமா போங்க. கட்டி மேளம். என்னடி கனவுல மாமன் கூட மஜாவா? விடிஞ்சா கல்யாணம், மண்டபத்துக்கு புறப்படணும். உங்க அப்பாவை இன்னும் காணுமே. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லையே, ஒண்ணுமே சொல்லலையே. எங்கே போயிருப்பாரு? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லைன்னு ஆச்சுனா அந்த நடராஜியும் நாடகக்காரியும் நான் குத்தி கொண்டிருவேன். நீ தைரியம் பாருமா. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். அப்பா, இவ்வளவு நேரமா எங்கப்பா போயிருந்தீங்க? அது வந்துமா, ஒரு முக்கியமான விஷயமா
நான் ஐயா ஐயா, ராசாவை போலீஸ் புடிச்சிட்டு போகுது. நாடகக்காரிய கொலை பண்ணிட்டாங்க. ராசா 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 என்னப்பா இது? ராசா, இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பையன் ரொம்ப நல்லவன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். நீங்க சொல்ல வேண்டியதை கோர்ட்ல வந்து சொல்லுங்க. மாப்பிள மாப்பிள மாமா மாமா மாமா, என்ன மாமா இதெல்லாம்? என் மாப்பிள கொலை செய்யல, என் மாப்பிள கொலை செய்யல. மாப்பிள அது மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை தான் நான் செஞ்சிருக்கேன். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வண்டி எடு. ஐயனுக்கு நாடகக்காரிக்கு ஏதோ தொடர்பாமே. ஐயே, அவன் யோகியமான பிள்ளையாச்சே. அடி யாரடி விவரம் கட்டவ? விடிஞ்சா கல்யாணம், இந்த நேரத்துல அவன் ஏன் நாடகக்காரியை தேடி வரணும்? ஏற்கனவே 2 பேருக்கு தொடர்பு இருந்திருக்கும். அவ கல்யாணம் பண்ண சொல்லி கலாட்டா பண்ணிருப்பா. இவன் கதையே முடிச்சிட்டான். ஐயோ ஐயோ, என் மாப்பிளை கூட்டு போறாங்களே, என் மாப்பிளை கூட்டு போறாங்களே. ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சா. ஐயோ